கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பாலகர் வாயினால் துதி. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். சங்கீதம் 8:2. மேரி ராணி இங்கிலாந்தை அரசாண்ட காலத்தில் கோல்ஸ்டர் என்ற இடத்தில் ரோஸ் ஆலன் வாழ்ந்து வந்தாள். அவள் பெற்றோரும் அவளும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை சிறையில் அடைத்து அவர்களுக்கு சித்திரவதை செய்து மரண தண்டனை வழங்கி வந்தவள்தான் மேரி ராணி. ஆனால் ரோஸ் ஆலனின் குடும்பத்தினர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவள் பெற்றோர் ஜெபக்கூட்டத்திற்கு சென்று வந்தபோது அவர்களை கவனித்துவிட்ட பேலிட் தன் ஆட்களுடன் நள்ளிரவு 2 மணிக்கு அவர்களை சிறைக்கு அழைத்து செல்ல வந்தனர். அப்பொழுது தன் தாய்க்கு தண்ணீர் எடுக்க வந்த ரோஸ் ஆலனிடம் பேலிட், சிறு பெண்ணே, எப்படியாயிலும் உன்னுடைய பெற்றோர் இயேசுவை மறுதலிக்கும்படி செய் என்று சொன்னானாம். அதற்கு அந்த சிறுபெண், என்னை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சரியாய் நடத்துவார் என்று சொன்னாலாம். உடனே அவன் கோபம் கொண்டவனாய், நீயும் அந்த கூட்டத்தை சார்ந்தவளா? உன் பெற்றோரோடு நீயும் மரிக்க விரும்புகிறாயா என்று கேட்டானாம். அதற்கு அவள், தேவன் என்னை அதற்கென்று அழைத்திருப்பாரானால் அதற்கான பலனையும் எனக்கு தருவார் என்று வைராக்கியத்தோடு கூறினாளாம். அந்த மனிதன் மூர்க்கமடைந்தவனாய் அவளது தோல் வெடிக்கும் வரை அவளது கைகளை அழுத்தினானாம். அவள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாளாம். அந்த சிறுபெண் ரோஸை கெட்ட வார்த்தைகளால் திட்டி மரண தண்டனை நிறைவேற்ற தெருவழியாய் அழைத்து சென்றான். ஆனால் அந்த ரோஸ் தேவனை பற்றி சொல்லிக்கொண்டே வழிநடுக சென்றாளாம். தேவனை நோக்கி கூப்பிட்டவளாகவே மரித்து போனாளாம். அந்த ரோஸ் ஆலன் 16 வயது நிரம்பிய சிறு பெண்தான். அவளுக்குள் எப்படி இப்படிப்பட்ட முதிர்ச்சியும் வைராக்கியம் வந்திருக்கும்? முதலாவது, குழந்தைகளின் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற தேவ கிருபையே அதற்கு காரணம். 2வது, பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் எதை மையமாக வைத்து வாழ்கிறார்களோ பிள்ளைகளும் அதையே முக்கியமானதாக கருதுவர். நாம் பொருளாசைக்கும் உலக அந்தஸ்துக்கும் முக்கியம் கொடுத்தால் நமது பிள்ளைகளும் அப்படியே உலகத்தை போல வாழ்வார்கள். நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு பிரியமானதை தேடுகிறவர்களாய் வாழ்வோமானால் நமது பிள்ளைகளும் அப்படியே ஆண்டவரை தேடுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அது அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற தேவன் பாலகர்களை இத்தனையாய் மகிமைப்படுத்துவார் என்றால், நாமும் நமது பிள்ளைகளை நமது செய்கைகள் நடக்கைகளின் மூலமாய் ஆண்டவரை பிரதிபலித்து காட்டுகிறவராய் மாற்றும்போது அவர்களது வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளின் வளர்ப்பை ஆண்டவரே நாங்கள் இதில் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பெற்றோரை போல உமக்கென்று வைராக்கியமாய் அந்த ராணி மேரியுடைய காலகட்டத்தில் ஆண்டவரே வைராக்கிய சாட்சியாய் இரத்த சாட்சியாய் மரித்த அந்த ரோஸ் போல ஆண்டவரே நாங்களும் எங்களது வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் மாதிரியாய் ஆண்டவரே நடக்கையிலும் செய்கைகளும் மற்றவர்களுக்கு மாதிரியாய் நடக்கும்போது எங்கள் பிள்ளைகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.